உடனே நீங்க வந்து நியாயம் பேசி வேணாம் விட்டுடுங்க. அது எந்த எம்பி வந்து நியாயம் பேசினாருன்றது நீங்க நியாயம் பேசிட்டு விட்டுருங்க இந்த விஷயத்த நம்ம எடுக்க கூடாது. அப்போ நீங்க முஸ்லீமுக்கு ஆதரவா இருக்கீங்களா, RSS பிஜேபிக்கு ஆதரவா இருக்கீங்களா? பாஜக முஸ்லிம்களை எதிரி பட்டியலில் வச்சு பார்க்கறான், திமுக முஸ்லிம்களை அடிமை பட்டியலில் வச்சு பார்க்கறாங்க. நாங்க என்ன என்னமா வாங்கிருக்கோமா இல்ல எங்க பேருக்கு பட்டா போட்டு இருக்கோமா? என்ன பேசுறீங்க? அப்போ திமுக நினைத்தால் எதையும் செய்யும் அப்படின்றதுதான் நீங்க இந்த இடத்துல ரெஜிஸ்டர் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய வக்பு திருத்த சட்டம் 2024 ஒரு அயோக்கியத்தின் உச்சம் என்றால், திமுக வந்து இந்த வக்போட இடங்கள்லாம் அபகரிக்கிறது, திமுக வந்து ஜால்ரா போடுறானுங்கள முஸ்லீம் அடிமைகள், இவனுங்க எல்லாமே ஆட்டை போட்டு வச்சிருக்கானுங்க. அவங்க அடிக்கிற கொள்ளைய இரவு பகலும் சொல்லிட்டு வெளிநாட்டுக்கு எப்படி அனுப்புறது, ஹவாலா மூலமா எப்படி அனுப்புது? ஹவாலா வியாபாரி எல்லாம் யார் யாரு? இல்ல உண்மையா இல்ல அதிமுக விமர்சனம் பண்றாங்க, அவங்களால பரவாயில்ல நேரடியா கூட்டணி வச்சுக்காங்க. இந்த மாதிரி மறைமுகமா இவங்க 10 வருஷம் அதிமுக ஆட்சி செஞ்சத எத்தனையோ மத்திய அமைச்சர் வந்தாங்க, பிரதமர் வந்திருக்காரு ராமேஸ்வரம், அப்பெல்லாம் மூடல. உடனே இவர் சொல்லுவார், அண்ணன் சொல்லுவார், இல்ல அண்ணன் சொல்லுவாரு, இவர் திமுக கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக ஆரம்பிச்சு, அதனால அதிமுக சப்போர்ட். நானும் சொல்றேன், அதிமுக கடந்த 10 ஆண்டுகள் இருந்தாங்க. திருத்துறைப்பூண்டி இது திருப்பரங்குன்றம் அந்த சிக்கந்தர் மலை விஷயத்துல எந்த பிரச்சனையும் வரல. சிக்கந்தர் மலையா? ஏங்க சிக்கந்தர் எப்ப பிறந்தாரு எப்ப வளர்ந்தாரு சிக்கந்தர் மலைன்றீங்க? திருப்பரங்குன்றம் அந்த மலைக்கு பேரு சிக்கந்தர் மலை இல்ல, திருப்பரங்குன்றம் மலை. அவ்வளவுதான். அந்த மலையில அந்த சிக்கந்தர் தர்கா இருக்கு. சிக்கந்தர் தர்கா எப்ப கட்டினீங்க? பாப்பா இவன் பிரிட்டிஷ்காரங்க காலத்துல நீங்க கட்டிக்கிட்டீங்க. உங்க தலைமையில கட்டல, எங்க தலைமையில கட்டல. அது வந்து 13ஆம் நூற்றாண்டுல கட்டிட்டாங்க. 13ஆம் நூற்றாண்டு 700 ஆண்டு ஆயிடுச்சு அது கட்டி. இன்னைக்கு கூட நான் சிக்கந்தர் ஹில் தான் இருக்கு. 1937 ஜட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அப்ப வந்து 1937 வந்து ஆங்கிலேய ஆட்சி இருக்கும் போது மதுரை கோர்ட்டும் உச்ச நீதிமன்றம் அப்ப வந்து இது வந்து ஹில் ஆஃப் சிக்கந்தர் பேரு. சிக்கந்தர் மலை பாருங்க, பாஜக அரசுக்காரங்க கூட இவ்வளவு எப்படி கோபம் வருது பாருங்க. அதான் கிடையாதுங்க, என்கிட்ட ஆர்டர் இருக்கு, கோர்ட் ஆர்டர் இருக்கு. நானும் சொல்றேன் 10 ஆண்டுகளா கடந்த அதிமுக ஆட்சியில இல்ல, நானும் சொல்றேன் ஆடு கோழி வெட்டது யாரும் தடுக்கலையா, எதுவும் தெரிவிக்கலையா, பிரச்சனையா இல்லையா? திமுக ஆட்சிக்கு வந்தவொடனே இதை நொட்டிட்டு வர்றீங்களா? RSS வரான், பிஜேபி வரான், உடனே நீங்க வந்து நியாயம் பேசி வேணாம் விட்டுடுங்க. அது எந்த எம்பி வந்து நியாயம் பேசினாருன்றது நீங்க நியாயம் பேசிட்டு விட்டுருங்க இந்த விஷயத்த நம்ம எடுக்க கூடாது. அப்போ நீங்க முஸ்லீமுக்கு ஆதரவா இருக்கீங்களா, RSS பிஜேபிக்கு ஆதரவா இருக்கீங்களா? ஒரு பக்கம் தெளிவா இருக்குன்ற, ஏன் வந்து முஸ்லீம்களை ஏமாத்துறீங்கன்ற. இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னா, ஓப்பனா சொல்லணும்னா, அண்ணனை எப்படின்னு சொல்லணும்னா, சிம்பிளா சொல்லணும்னா, பாஜக முஸ்லீம்களை எதிரி பட்டியலை வச்சு பாக்குறான். பாஜக முஸ்லீம்களை எதிரி பட்டியலை வச்சு பாக்குறான். திமுக முஸ்லீம்களை அடிமை பட்டியலில் வச்சு பார்க்குறாங்க. நான் எதிரிய பட்டியலில் இருக்க தயார், அடிமை பட்டியலில் நான் இருக்க தயார் இல்லை. அத்தா நீங்கள் தவறான தகவல்களை பரப்புரை பண்ணுறீங்க, இது மிகப்பெரிய தவறு. இந்த மாதிரி தவறை நீங்கள் செய்யாதீங்க, அவ்வளோதான் நான் சொல்லிப்பேன். முஸ்லீம்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை காட்டிலும் வேற யாரும் பண்ண முடியாது. 3ஆம் கட்ட பேச்சாளர் வந்து இஸ்லாமியர்களை இழிவா பேசினாரு. யாரு? சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்ன இல்ல, அவன் தான் பேசுறதுக்கெல்லாம் நீ என்கிட்ட வந்து கேட்கலாமா? திமுக சும்மா போமா, அதெல்லாம் அவங்க எல்லாம் பேசுறதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல இல்லை. அது எங்க தலைவர்கள் யாராவது சொன்னாங்கன்னா அதை சொல்லு. சும்மா ஒரு சாதாரண மூன்றாம் தரம் பேச்சு பேசக்கூடிய ஒரு நபரையே உங்க கட்சியில் வச்சிருக்கீங்க. அது தலைமை ஏற்கனவே பலமுறை நீக்கினாங்க, பலமுறை அவரே சொல்றாரு. எனக்கு வந்து முதல்வர் தான் கொஞ்சம் இது கட்டுப்பாடு போடுறாரு, ஆனா சின்ன தலைவர் சின்னையா வந்து பேசுகின்றாரு. ஆமா பேசுன்றாங்க, விளக்கணும் அவன் கிடக்கான் சும்மா.
தவறான தகவல்கள் யாரா இருந்தாலுமா நான் என்ன சொல்றேன், மனிதநேயம் ரொம்ப முக்கியமா. எந்த அரசியலா வேணாலும் இருந்துட்டு போ. நானும் இப்போ இருக்கா, தடாராயும் இருக்காருன்னா நண்பர்கள், அவ்வளவுதான். அவருடைய கொள்கை வேற, என் கொள்கை வேற. அதுக்காக 2 பேருடைய கொள்கைக்கும் நாங்க சொல்லி கட்டி பிறண்டு சண்டை போட இயலாது. மனிதநேயம், நாம என்ன தப்பு பண்ணோம்னு அவர் சொல்லட்டும், அவங்க என்ன தப்பு பண்ணாங்க நான் சொல்லலாம், அவ்வளவுதான் பண்ண முடியும். அண்ணா அறிவாலயம் வந்து வக்பு சொத்து தான். அண்ணா அறிவாலயம் இல்ல, திருச்சியில் இருக்கக்கூடிய கலைஞர் அறிவாலயம். யார் சொன்னா? அவர் நாங்க குத்தகைக்கு அந்த இடத்த வாங்கியிருக்கோம், நாங்க குத்தகை கட்டிக்கிட்டு இருக்கோம், குத்தகைக்கு வாங்கி தான் நடத்திருக்கோம். அதிகாரம் இருக்குன்னு சொல்லி நீங்க அபகரிச்சிருக்கீங்களா? எங்க அபகரிப்போம்னு எப்படி சொல்ல முடியும்? நாங்க அக்ரிமெண்ட் போட்டு கலைஞர் அறிவகம் திருச்சியில வந்து KN.நேருவுக்கு இல்லாத சொத்தாங்க வக்போர்டு சொத்து. இது சும்மா கிடக்கு. நான் என்ன சொல்றேன், கட்டுறதுக்கு உங்ககிட்ட இல்லாத சொத்தாயா? நீங்க நினைச்சீங்கன்னா என்ன உணவு கட்டலாம். நீங்க எடுத்து அதை கட்டி அதுல ஒரு 10 ரூபாய் சம்பாதிக்கணும்னா அது வேற விஷயம். அதை கூட உங்களால பொறுக்க முடியலையே. நீங்க அதை அபகரிச்சு அந்த இடத்துல கட்டி மீண்டும் தப்பு அபகரிச்சு தப்பு தப்பு அபகரிச்சு 100 பேரை சொல்லுவேன். அதிகாரம் வச்சிருக்கோம். அவருக்கு என்ன வேலை? அதிகாரத்தை கொண்டு திமுக ஆட்சியில் நடந்தது. அந்த அதிகாரம் அபகரிச்சு கட்டிட்டு இன்னைக்கு முஸ்லிம்களுக்கு அந்த அங்க உள்ள மண்டபம் இருக்கு, கல்யாண மண்டபம். அந்த மண்டபத்துல முஸ்லிம்களுக்கு அனுமதி இல்லை. இது எவ்வளவு அநியாயம். அனுமதி எல்லாம் இருக்கு. இவங்க அங்க வந்து மட்டன் பிரியாணி அது இது மட்டன் சமைக்க கூடாதுங்கிறது தான் அந்த எல்லா கல்யாண மண்டபங்களையும். அதெல்லாம் அந்த மத்தவங்க வந்து அங்க இங்க பாருமா, திருமணத்துல வந்து பிரியாணி போடுறது வைக்கிறதெல்லாம் முஸ்லிம்ங்க தான் போடுவாங்க. அது அவங்களுடைய கொள்கை. நாங்க வந்து இவங்களுக்கு நாங்க லீஸுக்கு அந்த இடத்த நாங்க வாங்கிட்டோம். லீஸுக்கு வாங்கி நாங்க அதுல மண்டபம் கட்டி இருக்கோம். அதை இவங்க வந்து உரிமை கோர முடியாது. நாங்க லீஸ் பணம் கொடுக்கலைன்னா நீங்க கோர்ட்ல போய் எங்களை வந்து ஜப்தி பண்ணலாம். அவ்வளவுதான் பண்ண முடியும். நாங்க அதெல்லாம் இல்ல. இது கடவுள் நம்பிக்கை இல்லைன்னா அது வேற. இது வாடகை கூட்டு, இது வருமானமா பாக்குறதுக்கு இது ட்ரஸ்ட். இது ஆமா, வாடகை கூட்டு தான் பார்ப்பேன். திருமணங்களுக்கு வாடகை கூட்டு தானே சம்பாதிக்கிறோம். ஒரு நாள் வாடகை 5 லட்சம் ரூபாய். ஆமா, மாசத்துக்கு வாடகை வக்போர்டு கட்டுறது 10,000 11,000 கட்டுறோமா. 5 லட்சம் ரூபாய் வாங்குறாங்க. நாங்க அதுல எத்தனை கோடி செலவு பண்ணி கட்டடம் கட்டி இருக்கோம், யோசிச்சு பாருங்க. வாங்கணும். நாங்க என்ன என்னமா வாங்கிருக்கோமா இல்ல எங்க பேருக்கு பட்டா போட்டு இருக்கோமா? என்ன பேசுறீங்க? நீங்க சும்மா தானே கிடைச்சு எத்தனை வருஷமா வக்போர்டு சேர்மனை இவங்க தான் நியமிக்கிறாங்க. இந்த இடம் கலைஞர் அறிவகம் கட்டது கொடுன்னா கொடுக்காம என்ன பண்ணுவாங்க? இவங்க தான் நியமிக்கிறாங்க. நாங்க நியமிக்கிறோம். அது எவ்வளவு நாளா காலியா கடந்த இடம் தான். ஆயா கலந்துட்டுங்க, நாசமா போட்டுங்க. பிச்சைக்காரங்களா? எது அதையே கட்டுறதுக்கு உங்களுக்கு இடமே இல்லையா? இந்த அல்சாட்டியம் எல்லாம் பண்ணக்கூடாது. 5000 ஏக்கர் கிட்ட KN.நேருக்கு சொந்தமான இடம் திருச்சியில இருக்கு. 5000 ஏக்கர் கிட்ட. அதெல்லாம் கட்டினது திருச்சி டவுனுக்குள்ள இல்ல, அந்த இடத்துல இல்ல. அது மெயினான இடம். அது சும்மா காலியா கிடக்கு. சும்மா கிடக்குற இடத்துக்கு நாங்க லீஸ்க்கு எடுத்து வாடகை இருந்த வாடகை அப்பாவி ஏழைகள் இருந்தாங்க. வாடகைக்கு 100 வருடமா காலகாலமா அவங்க எல்லாம் வந்து வாடகை சரியா கட்டலன்னு சொல்லி ரிவிஷன் ஆர்டர் போட்டு உடனே 20 எல்லாத்தையும் காலி பண்ணி சுத்தம் பண்ணி இவனுங்க கட்டிக்கிட்டாங்க. அப்போ திமுக நினைத்தால் எதையும் செய்யும் அப்படின்றதுதான் நீங்க இந்த இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணி நினைக்கிறேன். மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய வக்பு திருத்த சட்டம் 2024 ஒரு அயோக்கியத்தின் உச்சம் என்றால், திமுக வந்து இந்த வக்போர்டு இடங்கள்லாம் அபகரிக்கிறது. திமுக வந்து ஜால்ரா போடுறானுங்களா முஸ்லீம் அடிமைகள், இவனுங்க எல்லாமே ஆட்டை போட்டு வச்சிருக்கானுங்க. இவரு அப்பாவி ஏழை வக்போர்டுனால தமிழ்நாட்டுல வந்து பலன் அடைஞ்சன்னு ஒரு ஆளை சொல்லுங்க. எனக்கெல்லாம் சொந்த வீடு இல்லைங்க. எனக்கெல்லாம் ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட் கொடுத்தா கட்டிக்கிட்டு சொந்தமா இருப்பேங்க. உங்க ஆபீஸ் யாரோடது? என்ன வாடகை கொடுக்குறோம்? எவ்வளவு வாடகை கொடுக்குறீங்க? அது உங்களுக்கு இருக்கு. சும்மா இடம் கொடுக்குற இருக்கு. வாடகை கொடுக்குறேன்னா அது வக்போர்டு இடம் இல்லையா? வக்போர்டு இடம் இல்லையா? யார் சொல்லு? செருப்பு வீட்டுல அடிப்பானுங்க பில்டிங் ஓனர். அப்படியா? சரி.
ஐயா இப்ப இந்த ஒரு விவாதம் நம்ம வந்து நிச்சயமா உங்ககிட்ட இருந்து முழுமையான தகவல் கிடைச்சது. அடுத்ததான் நம்ம வந்து இப்போ பரபரப்பா தமிழ்நாட்டுல வந்து உணவுலயே வந்து கலப்படம் நடக்குது அப்படின்ட்டு ஒரு பேசு பொருளா பூதாகரமா மாறி இருக்கு. விவசாயிகள் வயிற்றுல வந்து திமுக அடிச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி போகுது. தர்பூசணியில கலப்படம் நடக்கிறதா வதந்திகள் பரப்பப்படுது. இது எப்படி பாக்குறீங்க? இல்ல இன்னைக்கு வந்து எல்லாத்துலயும் கலப்படம் இல்லாத எதுவுமே இல்லை. வாழ்க்கையில கலப்படம், அரிசியில் கலப்படம், திங்கிற சோத்துல கலப்படம், எல்லாம் கார்பரேட் இதுவாயிடுச்சு. அப்போ ஆட்சியாளர்கள் தான் அதெல்லாம் வந்து ஒழுங்குபடுத்தணும். ஆட்சியாளர்கள் அவங்க சம்பாதிக்கிறது, அந்த சம்பாதிச்ச சொத்து உள்நாடு வெளிநாட்டில் முதலீடு பண்ணி அது பரமட்டாக நம்ம தலைமுறையை விட்டு ஒரு 7-10 தலைமுறைக்கு வந்து அவங்க அனுபவிக்கிறதுக்கு அதை பாதுகாக்கிறதுக்கு உண்டான வேலைகளை அவங்களுக்கு இரவுலேருந்து காலையிலேருந்து பகல் இரவு வரையும் சரியா இருக்கு. அதுபோது அவங்க வந்து மக்கள் படக்கூடிய அவலங்கள், மக்கள் உணவு பழக்கங்கள் நடக்கக்கூடிய கலப்படங்களை பற்றி எல்லாமே சிந்திக்க போறாங்க. சொல்லுங்க. ஆமா, இவதான் பார்த்தாரு. தர்பூசணியில வந்து திருட்டுத்தனமா இந்த வியாபாரிகள், குட்டி வியாபாரிகள் பூரா என்ன பண்றான், அதுக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணி கொடுக்குறான். இன்ஜெக்ட் பண்ணி கலரை ஏற்றி விற்கிறதுனாலதான் அது மக்களுக்கு தீங்கு விளைவிக்குது. அதை அவங்க வந்து டைரக்டா வந்து எல்லாம் அந்த உணவு பாதுகாப்பு துறையில போய் அதை உடைச்சு பார்க்கும்போதே அது உள்ள இருந்து அழிவு வருதா இல்லையா அதை பாருங்க. டிவில தான் நல்லா எடுத்து காட்டுறாங்க. வியாபாரிகள் லைவா டெஸ்ட் பண்ணி காட்டுறாங்க. அவங்க குடோன்ல இருக்கக்கூடிய அந்த தர்பூசணிகள் எல்லாம் அறிஞ்சு காட்டுறாங்க. பாருங்க, நாங்க இந்த மாதிரி எதுவுமே பண்ணல அப்படின்னு. அப்புறம் இது எப்படி பண்ண, இது எப்படி வந்துச்சு, அதெல்லாம் இங்க பாரு. அதெல்லாம் சொன்னீங்கல்ல, இந்த இடத்துல பண்ணோம், இந்த நிறுவனம் பண்ணுச்சு, இந்த வியாபாரி இந்த கடையில இருக்கக்கூடிய நீங்க வந்து கவனிச்சே ஆகணும். என்னன்னு சொன்னீங்கன்னா, இன்னைக்கு பெரிய பெரிய ஹோட்டல் இருக்கு பாத்தீங்கன்னா, பெரிய பெரிய ஹோட்டல் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க ஹோட்டல் எல்லாம் வந்து என்ன, இந்த சிறிய தொழிற்சாலை செய்யறாங்களா, சின்ன ஹோட்டல் எல்லாம் இருக்காங்க இல்லையா. இப்ப இந்த ஹோட்டல் எல்லாம் மூடணும், அப்பதான் நமக்கு வருமானம் நல்லா வரும்ன்றதுக்காக இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் எல்லாம் கையில வச்சுக்கிட்டு பணம் இருக்குல்ல, கார்பரேட் பணம் வச்சுக்கிட்டு இவங்களை வச்சுக்கிட்டே தூண்டி விடுறது. அது 4 இடத்துல அந்த இடத்துல போய் கறி சரியில்லை, இந்த இடத்துல போய் இது சரியில்லை. எந்த 5 ஸ்டார் ஹோட்டலாச்சும் இந்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனை பண்ணியிருக்காங்க இல்ல? அந்த 5 ஸ்டார் ஹோட்டல் எல்லாம் வந்து அவ்வளவு சுத்தமா இருக்கா? உள்ள போய் பாருங்க, நாருது எல்லா இடத்துலயும். சமையலறைன்னு பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் சமையலறை தான் இருக்கும். அது 5 ஸ்டார் ஹோட்டலா இருக்கட்டும், சாதா ஹோட்டலா இருக்கட்டும். நீ சாதாரண ரோட்ல இருக்கிற கடையில வந்து நீ வந்து சோதனை பண்ற இல்லையா? 5 ஸ்டார் ஹோட்டல போய் இவனுக்கு சோதனை பண்ணுவானுங்களா? சோதனை பண்ணி ஏதாவது ஒரு ஹோட்டல் இது மூடி இருக்காங்களா? நான் கேட்கிறேன். அந்த 5 ஸ்டார் ஹோட்டல்ல வந்து உணவு பழக்கம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா வெஜ்ஜு நான்வெஜ்ஜுன்னு சொல்லிட்டு சின்ன ஹோட்டல்லான்னு தெரியுது. இவங்களா வெஜ்ஜு, இவங்களா நான்வெஜ், நம்ம நான்வெஜ்ஜுக்கு போகலாம்டா இல்ல வெஜ்ஜுக்கு போகலாண்டான்னு போறோம். 5 ஸ்டார் ஹோட்டல வெஜ்ஜும் ஒரே இடத்துல சமையல், நான்வெஜ்ஜும் ஒரே இடத்துல சமையல். இப்போ உதாரணத்துக்கு முஸ்லீம்கள் எடுத்தீங்கன்னா பண்டிகையும் ஒரே இடத்துல தான் சமையல், ஆட்டுக்கறியும் ஒரே இடத்துல சமையல். இப்படி எல்லாம் அநியாயம் நடக்குது. ஏதாவது உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் போயிட்டு சோதனை பண்ணி இதெல்லாம் சரியில்லை, இதெல்லாம் தவறு அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல இவங்க நடவடிக்கை எடுத்ததா ஒரு ஆள சொல்லுங்க. இவரு ரோட்ல இருக்கக்கூடிய கடையில தான் நூண்டுவானுங்க. ஏன் சொன்னா ஏமாந்தது யாரு, எழுச்சி வாங்கி யாரு, அவன் தான். அவனுக்கு வாந்தி, இவனுக்கு பேதி, அவனுக்கு வாந்தி, இவனுக்கு பேதி, அவனுக்கு இது பிடிச்சிச்சு, அவனுக்கு அது பிடிச்சிச்சுன்னு உணவுன்னு சொன்னா சில பேருக்கு ஒத்துக்கும், சில பேருக்கு ஒத்துக்காம போ இல்லையா? எனக்கு வந்து பிரியாணி சாப்பிட்டாதான் வேலைக்கு ஆகும், உங்களுக்கு வந்து இது சாம்பார் சாதம் சாப்பிட்டாதான் உங்களுக்கு வேலைக்கு ஆகும். சொல்றேன், ஒவ்வொருத்தருடைய உடல் பாகு. வெளி மாநிலங்கள்ல இருந்து ரயிலில் வந்து நிறைய மட்டனு இந்த மாதிரி எல்லாம் ஆட்டுக்கறி மாட்டுக்கறி இதெல்லாம் வந்து சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் பிடிச்சாங்கல்ல, எத்தனை பிடிக்கிறாங்க, அதெல்லாம் எப்படி இருக்குது, துர்வாடை அடிக்குதா இல்லையா? அது கெட்டு போனதை கொண்டு போய் இந்த ஹோட்டல்களில் இந்த இவங்களுக்கு கொடுக்குறான். அது மாதிரி இந்த செத்து போன கோழிகள்லாம் கொண்டு வந்து இந்த சின்ன சின்ன ஹோட்டல்கள் தள்ளுவண்டிக்காரங்களுக்கு பூரா அதை சீப்பான ஒரு விஷயம் நீங்க உங்களுக்கு தெரியாது. 5 ஸ்டார் ஹோட்டல் எல்லாமே அந்த ரூம் இருக்குன்னு இந்த ரூம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, கம்ப்ளீட்டாக எவர் சில்வர், எங்கேயுமே ஜாயிண்ட் இல்லாமல் எவர் சில்வரை போட்டிருப்பான். போட்டு அங்கே நடக்கும். அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு 15 ஹவர்ஸுக்கும் ஒவ்வொரு தடவை கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் காலி பண்ணி எல்லாத்தையும் ஃபிளிச் பண்ணிடுவாங்க. ப்ளீச்சிங் பவுடர் வச்சு எல்லாத்தையும் தேய்ச்சி இப்போ ஸ்போர்ட்ஸை தண்ணி அடித்து க்ளீன் பண்ணி தான் பண்ணுவாங்க. ஏன்னா நான் ஒரு ஹோட்டலில் போய் பார்க்கும்போது என்னையா இப்படி பண்ண, இல்லை ஒவ்வொரு 15 ஹவர்ஸ் ஒரு தடவை நாங்கள் க்ளீன் பண்ணிடுவோம் அப்படின்றாங்க. இதே க்ளீன் பண்ணாமல் எத்தனை ஹோட்டல் அதெல்லாம் 5 ஸ்டார் ஹோட்டல் பெரிய ஹோட்டல்கள் எல்லாம் அந்த எவர் சில்வர் தான் போட்டிருப்பாங்க. எவர் சில்வர் தான் ஃபுல் வால் எவர் சில்வரில் இருக்கும். உங்களுக்கு சந்தேகம் இருந்தா நீங்க ஏதாவது ஒரு 5 ஸ்டார் எத்தனையோ செய்திகள் நம்ம பார்க்கறோம். பெரிய
பெரிய பெரிய விஷயங்கள் ஹோட்டல்னா இந்த மாதிரி நான் சொல்றது, இவர் சொன்னது 5 ஸ்டார் 3 ஸ்டார் ஹோட்டலை தான் நான் சொல்றேன். சாதாரண ஹோட்டல் இப்போ இங்கே சின்ன ஹோட்டல்கள் எல்லாம் அந்த மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு நிறைய காசு செலவாகும். அது ரெண்டாவது இவனுக்கு 24 மணி நேரம் வச்சுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருப்பான். அதெல்லாம் அது வந்து சாதாரண அடுப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், தயார் பண்ணிக்கிட்டே இருப்பானுங்க. அதனால அது நம்ம அந்த உணவு சாப்பிடுறது இல்ல, அதனால அதை பத்தி நமக்கு தெரியாது. இப்ப என்ன சொல்றாங்கன்னா கோக்க வந்து டாய்லெட்ல ஊத்தி கழுவலாம் அப்படின்ற அளவுக்கு அதுல வந்து பூச்சிக்கொல்லி கலக்கப்படுதுன்னு வந்து சொல்றீங்க. ஆனா அந்த கோக்கை தடை பண்ண வேண்டியதானே? அதற்கு பதிலா நம்மளுடைய பழங்கள் இருக்கு. சும்மா உணவு நிவாடி பேசு தடை. நம்ம எப்படி உலகம் பூரா அது போயிட்டு இருக்கு கோக்கு, நீ மட்டும் இங்க எப்படி தடை பண்ண முடியும்? அப்ப அப்படி எல்லாம் பண்ண இயலாது. ஒரு கம்பெனி இங்க பாரு, எல்லா கம்பெனிலயும் அந்த ஆசிடுங்கிறது மிக்ஸ்டா தான் இருக்கு எல்லாத்துலயுமே. இங்க இருக்க கோக்க காட்டிலும் இந்த மேங்கோ ஜூஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுலதான் ஜாஸ்தி இருக்கு மேங்கோ ஜூஸ்ல. அதான் சொல்றேன், மேங்கோ ஜூஸ்ல அவ்வளவு இருக்கு. இதெல்லாம் வந்து லைசன்ஸ் வந்து நம்ம இல்ல, எல்லாமே ஒன்றிய அரசு தான். இன்னைக்கு ஒரே ஒரு பெரிய எது ஜெயலலிதா அம்மா காலத்துல அங்க நம்ம இதுகிட்ட வந்து திருநெல்வேலியில அந்த தாமிரபரணி ரிவர்ல வந்து கொக்கோ கோலா அங்கதான் தயாராகுது. சரிங்களா? ஒரு நாளைக்கு எத்தனையோ லட்சம் லிட்டர் தண்ணி எல்லாம் தயார் பண்ணி அங்க இருந்து எல்லா மாநிலங்களுக்கும் அனுப்புறாங்க. புரியுதுங்களா? இதுவே பெரிய தப்பு. நம்ம நாட்டுல வர்ற தண்ணியை அவங்க எடுத்து வித்துட்டாங்க. நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்க லைசன்ஸ் கொடுத்துட்டு போயாச்சு, ஒன்றிய அரசு லைசன்ஸ் ஃபேக்டரிக்கு. இப்போ நமக்கு இத்தனை லிட்டர் தண்ணி எடுத்துக்கலாம்னு அவங்களுக்கு கணக்கா அவன் ஒரு இதை போட்டு கிணற போட்டு அதுல இருந்து பம்ப் பண்ணி எடுத்துடுறான். நம்ம எதுவும் செய்ய இயலாது. புரிஞ்சுங்க? எது கேட்டாலுமே எங்களால எதுவுமே செய்ய இயலாதுன்னு ஐயா சொல்லும் போது அப்புறம் எதுக்குதான் இந்த அரசாங்கம், எதுக்குதான் இந்த ஆட்சி அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல? இல்லைம்மா, அவங்ககிட்ட வந்து அவங்க பேச கற்று வச்சிருக்காங்க, ஆட்சி நடத்த கற்று வைக்கல. அவங்க உண்மையில வந்து அதிமுக திமுகவுக்கு வேறுபாடே இருக்கும். பேசுவாங்க, நல்லா பேசுவாங்க, எதிர்கட்சி அறிக்கையில் மக்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. ஆளுங்கட்சியாக மாறிட்டாங்கன்னா செய்யாததையும் செஞ்சுன்னு சொல்லுவாங்க. அதிமுகவில் வந்து எப்படின்னா பேசுறது அவ்வளோ இருக்காது, ஆனால் செயல்முறையில் கொஞ்சம் காட்டுறாங்க அவங்க. அதனால் வந்து திமுகவுக்கு அதிமுக உள்ள வேறுபடாது. அதனால ஒரு 10 வருஷம் வந்து இவ்வளோ அலைக்கழி தமிழக மக்கள் தூக்கி ஓரமாக குப்பையில் உட்கார வச்சுருந்தாங்க. மறுபடியும் ஏதோ என்ன பண்ணுறது, அது ஜெயலலிதா இருந்துச்சு. அதுக்கு பிறகு வந்து தமிழ்நாட்டில் நடந்த அரசியல் சூழல் மாற்றங்கள் இதெல்லாம் வந்து சரி இப்போ 10 வருஷமாக ஓரமாக உட்காந்து இப்போ திரும்பி நல்லா ஆட்சி பண்ணுவாங்க அப்படின்னு தான் மக்கள் இவங்ககிட்ட ஒப்படைச்சாங்க. மறுபடியும் வந்து அதே தான் அந்த டைலாக், மீசி முறுக்குறது, மீசி முறுக்கு காட்டுறாரு. அவ்வளோதான். பார்த்தீங்களா, நாங்கள் யார் தெரியுமா, டிவி விவாதங்களில் உட்காந்துக்கிட்டு முஸ்லீம்களுக்கு என்ன செய்யும், காகிதம் இல்லத்துக்கு ரோடு போட்டோம், காகிதம் இல்லத்து பேரில் வந்து மண்டபம் கட்டணும், இதே தான் பேசுவாங்க. ஆனால் முஸ்லீமுக்கு என்னடா செஞ்சுன்னு சொல்ல மாட்டாங்க யாரும். அப்போது இதுதான் அவங்க வாய்ச்சொல் வீரர்கள் திமுக. அது வந்து மக்களுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. எந்த அவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா அவங்க வந்து வாய்ச்சொல் வீரர்களாக இருப்பாங்க. செய்யாததெல்லாம் நாங்கள் செஞ்சுருவோங்க. மக்களா திருந்தினாதான் உண்டு. இல்ல மக்களா இல்ல, இனி வந்து அவ்வளவுதான் முடிஞ்சு போய். திமுக வந்து அதான் 10 வருஷம் கழிச்சு வந்திருக்காங்க. அதுவும் கலைஞர் இல்லை, இப்போ ஸ்டாலின் வந்திருக்காரு. ஸ்டாலின் ஏதோ ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு அப்படின்னு எதிர்பார்ப்பு இருந்து, எங்கிட்ட கூட எதிர்பார்ப்பு இருந்து. நானும் அதுக்காக தான் திமுக தான் ஓட்டு போட்டேன் இந்த வாட்டி. அதான் நான் பண்ண மிகப்பெரிய தவறு. அதுக்காக கையை வெட்டிக்க முடியாது. ஆனா தெரிஞ்சுக்கலாம், அடுத்த முறை போடாம இருக்கலாம். ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க, அந்த வாய்ப்பு இந்த மாதிரி அவ்வளவுதான். பெரும்பாலும் திமுக ஓட்டு அப்படின்னு சொன்னா அந்த தலைமைக்காக கிடைக்கிறது ஓட்டு இல்லை. அங்கங்க நிக்க. இப்ப அண்ணன் நிக்கிறாரு, இப்ப அண்ணன் எலெக்ஷன் நிக்கிறாருன்னு நான் என்ன பண்ணுவேன், எவ்வளவுதான் எதிர்த்து பேசிக்கிட்டாலும் சரி நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் எம்எல்ஏ ஆகுதுன்னு ஓட்டு போடுவோம்னா இல்லையா, அது போல வாக்குகள் ஒரு 20% திமுக கிட்டே இருக்கு. அங்கங்க நிற்கக்கூடிய வேட்பாளர்கள் வச்சு தீர்மானிக்கிறாங்க மக்கள். அப்படிதான் எடுத்துக்கணும் கூட்டணி கட்சிகள். அதனால வந்து இந்த கலப்படம் நடக்குது. இதை பத்தி யாரு, அவங்க அடிக்கிற கொள்ளைய இரவு பகல்னு சொல்லிட்டு வெளிநாட்டுக்கு எப்படி அனுப்புறது, ஹவாலா மூலியமா எப்படி அனுப்புது. ஹவாலா வியாபாரி எல்லாம் யார் யாரு ஹவாலா வியாபாரி எல்லாம் வாங்கி வச்சு வர வச்சுக்கிட்டு வியாபாரி கிட்ட கொடுக்க முடியாது மொத்த தொகையை. ஏன்னா அவன் அடிச்சுட்டு போயிட்டானா புரியுதுங்க அவங்களுக்கு. நீங்க 10 கோடி ரூபா 50 கோடி ரூபா உங்ககிட்ட கொடுக்குறீங்க, நீங்க ஒட்டு மொத்தமா அடிச்சு உங்க பேர்ல போட்டிட்டீங்கன்னா போய் அதனால என்ன பண்ணா இங்க இருக்கக்கூடிய வியாபாரி கிட்ட உங்ககிட்ட ஒரு 10, இவர்கிட்ட ஒரு 10, எங்கிட்ட ஒரு 10, இப்படி அவால வியாபாரி கிட்ட கொடுத்து வெளிநாட்டுக்கு அனுப்புது. அது அங்க போயிடுச்சு, அது வச்சுட்டாங்க பாதுகாப்பாச்சு ஆயிடுச்சா, அங்க முதலீடு பண்ணிட்டாங்க, அங்கிருந்து எப்படி வருமானம் வருதா. இதுவே அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு கரெக்டா இருக்கு. ஆமா ஆமா,
ஏன்னா அப்படி இருக்கும்போது அவங்களால என்ன பண்ண முடியும்? சும்மா இந்த வெற்றி வர வர தடா ரஹீம் அவர்கள் வந்து ரொம்ப ஓவரா திமுகவை எப்ப இவர்கிட்ட போனாரோ சீமான்ட்ட அவர் மேடையில ஏறினாரோ அப்ப இருந்து இவர் வந்து அதுக்கு முன்னாடி தவறா பேசுறதே அவருக்கு பொழப்பா போச்சு, தெளிவா போச்சு. சும்மா இருமா நீ அவருக்கு ஜாட என்னத்த நடக்குது? எதுவும் நடக்கல. எது ஊழல்? எங்க ஆட்சியில ஊழல்னால என்னன்னே தெரியாத ஆட்சி நடத்துறோம் நாங்க. எங்களை போய் அவளை அனுப்புறோம், கத்திரிக்காயில அனுப்புவோம் அப்படின்னு இருக்காரு. அவருக்கு ஏதாவது புரிஞ்சு பேசுறாரா புரியாம பேசுறாரா எனக்கு தெரியல. விடுங்க, அண்ணன் டென்ஷன் ஆகுறாரு. ஏன்னா அண்ணனுக்கு என்ன கோவம்னா, நாசமா பண்ணுங்க இவ்வளவு கோடி அடிக்கிறீங்களா, எங்கிட்ட கொடுத்தா நான் அவளை மூலியமா அனுப்புனேன், எனக்கு என்ன தொடர்பு கொள்ளுன்றது கோபமா இருக்கலாம். மேபி இப்ப கொடுமையா ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில மனுஷனை கடிச்ச கதையா இப்ப அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில என்கிட்ட வந்துட்டீங்க. அந்த விரக்தியில பேசுறாரு. நம்ம அதெல்லாம் கடந்து போயிடும். வேணா விட்டுருவோம். இவங்களுடைய நேரங்களை ஒதுக்கி பல தகவல்களை கொடுத்தமைக்கு மிக்க நன்றி.